விஜயாக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹை. பெரியய்யா என்ன போட்டோ எடுத்தாரு, என்ன பாராட்டினாரு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்ல. ஆனா அம்மா தான் என்ன. அம்மா, அம்மா என்ன பார்த்தாங்களா? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டீங்களா? ஓகே, மேடம் கிளம்பிட்டாங்க. ஆமா, சரி, ஓகே. விஜயா மேடம், அருண் ரெடி ஆயிட்டானா? ரெடி எப்போ ஆயிட்டு வருவான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஓகே. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தின அத்தனை டீடைல்ஸும் ஆதித்யா அவங்ககிட்ட சொல்லிட்டான்ல? சொல்லிட்டாரு மேடம். ஓகே, எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே மேம். இதோ வந்துட்டார் மேடம். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல நடக்கிற ஒரு மங்கள காரியம் உன் கல்யாணம். இத்தனை நாளா நீ எங்களுக்கு செல்ல பிள்ளையா, இந்த வீட்டோட விளையாட்டு பிள்ளையா இருந்துட்ட. ஆனா இனிமே இன்னொரு குடும்பத்துக்கு மருமகனா, ஒரு பொண்ணுக்கு புருஷனா ஆக போற. அதனால பொறுப்பா நடந்துக்கணும். அகிலாண்டேஸ்வரியோட மகன் அருண்னு சொல்றதை விட அருணோட அம்மா அகிலாண்டேஸ்வரின்னு இந்த உலகமே சொல்லணும். அதுதான் என்னோட விருப்பம், என்னோட ஆசை. என்னோட இந்த விருப்பத்தை நிறைவேற்ற இந்த நிமிஷத்துல இருந்து நீ உறுதி எடுத்துக்கணும். உன்னோட உறுதியில எந்த தடையும் வரக்கூடாது, யார் கண்ணும் படக்கூடாது. அதனால நான் இப்போ உனக்கு திருஷ்டி கழிக்கிறேன். வனஜா அக்கா, சொல்லுங்க மேடம். என்னடி சொல்றது? இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பிட்டே இருக்க மேடம். ஈவினிங் 7 மணிக்கு தானே மேடம் ஃபங்க்ஷன். இப்போ மணி 5 தான் ஆகுது. எப்போ சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா வந்துருவியா? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா சாதாரணமா வந்துட முடியுமா? அதான் கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கேன். சரி சரி, பிளான்ல ஏதாவது சேஞ்சா? ஏய், இது என்ன கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த சினிமால எல்லாம் தாலி கட்டு நேரத்துல வந்து நிறுத்துவாங்களே, அந்த மாதிரி நிறுத்துறதுக்கு நிச்சயதார்த்தம்டி. மோதிரத்தை மாத்திட்டு பொங்கல் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க மேடம். எப்படி இருந்தாலும் முகூர்த்த டைம்க்கு தானே பண்ணுவாங்க. அந்த டைம்க்குள்ள நான் வந்துடுறேன். யூ டோன்ட் வரி. ஆமாடி, நீ டோன்ட் வரின்னு தான் சொல்ற. நான் இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா கிளம்பி வாடி. லேட் பண்ண நீ லேட் ஆயிடுவ. என்னடி அர்த்தம் புரிஞ்சது இல்ல? புரியுது மேடம். சீக்கிரம் வந்துடுறேன் மேடம். டக்கால்ட்டி கொடுக்காம சீக்கிரமா கிளம்பி வந்து சேரு. என்னடா, என்னமோ நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி இவ்ளோ சோகமா இருக்க? ரிலாக்ஸ் ஆயிரு. சித்தி, கண்டிப்பா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிரும்ல? நிச்சயதார்த்தம் நடக்காதுல்ல? அதுல என்ன உனக்கு ஒரு சந்தேகம்? நாம போட்ட பிளான் படி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். நீ தைரியமா இரு. சித்தி, நீங்க சொல்றது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. இந்த சர்க்கஸ் பார் விளையாட்டுல டைமிங் மிஸ் ஆனா ஆபத்துல போய் முடியற மாதிரி நம்ம பிளான் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நான் ஐஸ்வர்யா கிட்ட மாட்டிக்குவேன் சித்தி. அத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அருண், சந்தேகத்தை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம், அது தப்பு இல்ல. அதுக்காக ஒரு விஷயத்த சந்தேகத்தோடயே செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லடா, உன் அம்மாவும் உன் அண்ணனும் எப்பவும் உன்னையே கண்காணிச்சிட்டு இருக்காங்க. உன் நடவடிக்கையில ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட நம்ம மொத்த பிளானும் சொதப்பலாயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. அதனால நீ சிரிச்ச முகத்தோட மத்தவங்களையும் பார்த்து அப்பப்ப சிரிச்சுக்கிட்டே இரு. சொன்னபடி சரியான நேரத்துக்கு நித்யா வந்துருவா. இந்த 500 பார்த்தாலும் 1000 பார்த்தாலும் எப்படி ஒரே நைட்ல செல்லாம போச்சோ, அதே மாதிரி உனக்கு நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தமும் செல்லாம போயிடும். சரி சித்தி, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது, அது போதும் எனக்கு. அப்பா நடக்காதுடா, நீ ரிலாக்ஸா இரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சித்தி? உன் காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சித்திய மறந்துடக்கூடாது. சித்தி, உங்களையே மறக்க மாட்டேன், நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் மறக்கவே மாட்டேன்.
நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஞாபகம் இருந்தா சரி. சரி வா, டைம் ஆச்சு, okay. கிளம்பலாம். வா வா. வாங்க வாங்க சார். எஸ் எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹலோ சார். வா. வாங்க அருணோட நிச்சயதார்த்தம் நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல? நடந்துகிட்டு இருக்குல்ல, நீ நடத்திக்கிட்டு இருக்க. தேங்க்யூப்பா. ஹலோ மிஸ்டர் புருஷோத்தமன். ஹலோ மிஸ்டர் ஐம் ராமன். ஹாப்பி ஐ மேட் இட். ஹாய் ஆதித்யா. வாங்க. ஓகே. நீங்க பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். உங்க ஹெர்பல் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி அலர்ட்டா இருக்காங்கல்ல? எஸ் சார். சார் சார், அருணோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி யாராவது உள்ள வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இன்விடேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புங்க. ஓகே சார். அண்ட் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். உங்க பெரிய மகன் ஆதித்யாவோட கல்யாணம் எப்ப மிஸ்டர் புருஷோத்தமன்? வாங்க. கம்பெனிக்கு மேல கம்பெனிக்கு சிஇஓ ஆயிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எப்ப மாப்பிள்ளையா ஆக போறாரு? ஐ பிலீவ் இன் டைம் மிஸ்டர் ராமநாதன். கல்யாணத்துக்கான நேரம் வரணும்ல? அக்கா நான் ஒன்று எடுத்துக்குவா. எடுத்துக்கோ. அருணோட மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆகி அதுக்குள்ள மிஸ்டர் ஆதித்யாவுக்கு சம்பந்தம் அமைஞ்சா 2 கல்யாணத்தையும் ஒண்ணா பண்ணுவீங்களா? எஸ் ஆஃப் கோர்ஸ். பட் அதுக்குள்ள ஆதித்யாவுக்கு ஏத்த சம்பந்தம் வரணும்ல? ஓ, நீங்க எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொன்னா நான் கூட பார்த்து சொல்லுவேன்ல. நான் என்ன பெருசா ஆசைப்பட போறேன் ராமநாதன். எங்க குடும்பத்துல உள்ளவங்கள, குடும்ப பெருமைய, கௌரவத்தை கண்ணிமை போல பாத்துக்கிற ஒரு நல்ல பொண்ணு வேணும் மிஸ்டர் ராமநாதன். இருந்தாலும் நீங்க போகும்போது நான் சொன்ன ஷாப்ல போய் பாருங்க. ஓகே மேடம். டிசைன்லாம் நல்லா இருக்கும். ஆமாக்கா. நீங்க அம்மா கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோ. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்மா. என்ன பார்வதி நல்லா இருக்கியா? நல்லா ரொம்ப தேங்க்ஸ்மா. வந்துட்டா ஜூஸ். மனுஷன் குடிப்பானா? நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஓகே மேடம். இத வந்துடுறேன். 2 மினிட்ஸ். போயிட்டு வாங்க மேடம். மகளே, இதோட நீ தொலைஞ்ச. இருக்குடி உனக்கு கச்சேரி. ஆர்கானிக் ட்ரெண்ட் தான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ரீட்டைல் டைப். ஐயா, அம்மா வந்துட்டாங்க. ஓகே, ஆதித்யா வா உள்ள போ. ஓகே.